இதெல்லாம் சும்மா வரக்கூடாதுடா. ஆளை பாருங்க. இப்ப அவன் என்ன இடிச்சதுனால நான் என்ன தேஞ்சா போயிட்டேன்? இல்ல என் கற்பு போயிடுச்சா? அது இல்லடி. இந்த ரோட்ல 100 பொண்ணுங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா அவன் தேடி புடிச்சு என்ன மட்டும் இடிக்கிறான்னா என்கிட்ட என்னமோன்னு இருக்குன்னு தானே அர்த்தம். சார் சார் பாத்து பாத்து. சார் நல்ல வேலை பிரேக் அடிச்சீங்க. நீங்க மட்டும் இடிச்சிருந்தீங்க ப்ளூ கிராஸ்ல புடிச்சிட்டு போயிருப்பாங்க. குதிரையை இடிச்சா ப்ளூ கிராஸ்ல தானே பிடிப்பாங்க. ஐ எம் சூரிய பிரகாஷ். என் கம்பெனி விளம்பர படத்துல நடிக்கிறதுக்கு ஒரு அழகான மாடல் தேவை. என்னடா நடு ரோட்ல நிக்க வச்சு கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஆர் யூ இன்ட்ரெஸ்டட்? நான் அவ்வளவு அழகா இருக்கேனா? என்னங்க இப்படி கேட்டீங்க? திராட்சை மாதிரி ஐஸ், செரி லிப்ஸ், செக்ஸி ஹிப்ஸ். என்னோட ஜட்ஜ்மெண்ட் வீணாகாது. Shall I tell you something? நீங்க மட்டும் மாடலிங் போனீங்கன்னா you are the number 1. சார் இவங்களை வச்சு மாடலிங் படம் எடுக்கிறதுக்கு பதிலா மலையாள படம் எடுத்தோம் நிறைய சம்பாதிக்கலாம். நம்மளும் ஜாலியா இருக்கலாம். என்ன பண்றீங்களா? சாரி சார், இது வரைக்கும் நான் அதை பத்தி யோசிக்கல. அப்படி நடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா கண்டிப்பா உங்க கம்பெனி ஆட் பிலிம்ஸ்ல தான் நடிப்பேன். நம்ம கம்பெனி கார்டு கொடுத்துடு. இந்தாங்க மேடம். ஒன்னு சொல்லட்டுமா? எல்லாரும் கர்ச்சீஃபை கையில தான் எடுத்துட்டு வருவாங்க. ஆனா அந்த கர்ச்சீஃபையே இடுப்புல சுத்திட்டு வந்த முதல் பெண்மணி நீங்க தான் மேடம். ஐ லைக் இட் மேடம். ஐ லைக் இட். நானா கோட்டல சார். அவங்கள பார்த்தோன்னா சார் மிஸ் நமிதாவோட அழகை பார்த்து நானே என் கம்பெனி விளம்பரத்துல நடிக்க கூப்பிட்டேன். அவங்க நடிக்க மறுத்ததுனால அவங்களுக்கு இன்னைக்கு இந்த பரிசை கொடுக்கலன்னு அவங்க என்ன தப்பா நினைச்சுக்க கூடாது. தான் அழகா இருக்கும்னு ஒரு பொண்ணுக்கு திமிர் வந்துருச்சுன்னா அந்த நிமிஷமே அவளோட நளினமும் நாணமும் செத்து போய் அவங்க முகப்பூச்சிலையும் நடையிலையும் உடையிலையும் தான் அழகு இருக்குமே தவிர அவங்க அழகு அவங்கள விட்டு அடியோட போயிடும். திமிரை தொலைச்சிட்டு உண்மையான பெண்மையோட முயற்சி பண்ணா அடுத்த அழகி போட்டியில முதலிடம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. என்ன அழகே இல்லன்னு சொன்ன அந்த பரதேசிய குட்டி போட்ட பூனை மாதிரி என் காலை சுத்த வைக்கல. நான் நமிதா இல்ல. ஹாய். அன்னைக்கு நீங்க எனக்கு கொடுத்த பியூட்டி டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அட பாவி, நீ வீட்டுக்கு வராத காரணம் பிசினஸ் பண்றேன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது நீ ஃபிகர்னு அலைஞ்சிட்டு இருக்கன்னு. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் என்ன முழுசா டச் பண்ண முதல் ஆள் நீங்க தான். சாரிங்க, நானும் உங்ககிட்ட அப்படி நடந்துக்க கூடாது. அப்படி ஒரு விஷயத்தை நாம ரெண்டு பேரும் தனியா இருக்கும்போது பண்ணி இருந்திருக்கணும். நோ சார், நீங்க அங்க வச்சு பண்ணதுதான் கரெக்ட். உங்க அழகு திமிர பொறுக்க முடியாம தான் ஓவர் எமோஷனல் ஆகி எல்லாம் மீறி நடந்துகிட்டேன். மீறுவ குத்து விளக்கு மாதிரி வீட்டுல ஒரு பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு இங்க குல்ஃபியா சாப்பிடுற. ஓகே பை, டேக் கேர். சார் என்ன சார் இது? இப்பதான் அந்த பக்கம் போனீங்க, அதுக்குள்ள இந்த பக்கத்துல வரீங்க. ட்ரெஸ் வேற சேஞ்ச் பண்ணிட்டீங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, நீங்க அவங்க கூட சாரி என் கூட பேசிட்டு இருக்கும்போது எனக்கு வேண்டாத ஒருத்தன் அங்கிருந்து பாத்துக்கிட்டே இருந்தான். அதனாலதான் கொஞ்சம் சட்டலா பேசினேன். சோ அவன் பார்க்கும்போது ஒரு மாதிரி போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வர மாதிரி வந்துட்டேன். அட பாவி, நீ அடிக்கடி மீட்டிங் போறேன்னு சொல்லிட்டு போறது இந்த மீட்டிங் தானா? இப்ப நான் போறேன்னா உன் பொண்டாட்டிட்ட ஒரு மீட்டிங். உன்னைத்தான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். நல்லவள நீ இங்க வந்துட்ட. இந்த மாதிரி உன் புருஷன் உனக்கு ஒரு பெரிய வீட்டை கட்டி கொடுத்துட்டு உனக்கே தெரியாம ஒரு சின்ன வீடு கட்ட போறான். இப்பதான் வானம் தோண்ட ஆரம்பிச்சிருக்கான். கல்லை மண்ணை இறக்குறக்குள்ள கையும் களமா பிடிச்சுறேன். அந்த ஃபைனான்ஸ் மேட்டர் பேசி முடிச்சு. என்ன சார் 5 நிமிஷத்துக்குள்ள திரும்பவும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்க? ட்ரெஸ் சேஞ்ச் நல்ல மேஜிக்கா இருக்கு. ஹலோ, என்னாச்சு உங்களுக்கு? நான் எப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன்? இப்படி ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? ப்ளீஸ் லீவ் மீ அலோன்.
அடியே குல்ஃபி நமிதா, இன்னையோட உனக்கும் சூரிய பிரகாஷ்க்கும் உள்ள உறவை அறுத்தறிய தாண்டி வந்திருக்கேன். என்ன நினைச்சிருக்கோ மனசுல? யார் நீ? ஹாய் சூர்யா. என்ன நினைச்சிட்டு இருக்கோ மனசுல? யார் நீ? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்க? என்ன பண்ணணும்? ஆக்சுவலா என்னோட உடம்பு சைஸ ஒவ்வொரு நாளும் செக் பண்ணுவேன். இன்னைக்கு நீங்க இந்த டேப்பை வச்சு அளந்து நோட் பண்றீங்களா? ஓ, டெய்லர் மாதிரி. ஆமா. முதல்ல இது முதுகு. ஓ. என்னாச்சு? இடிக்குது. தலையா? இல்ல. சரி, பின்னாடி போங்க. பின்னாலயா? ஐயோ, பத்தல. டபுளா போட்டிருப்பீங்க, சிங்கிளா போடுங்க. சிங்கிளா போடணுமா? தூக்குங்க. 36. வெரி குட். கீழே போங்க. ஐயோ, அங்க இல்ல, மேல. என் புருஷனுக்கு என்கிட்ட பேசவே நேரம் இல்ல. இந்த லட்சணத்துல வேற எந்த பொண்ணுகிட்ட போய் பேச போறாரு? இந்த மாதிரி அறகுறையா பாத்துட்டு போலர்னு வெய்யே கொண்டு பிடுங்கிடுவேன். என்னடா இது? நம்ம தனியா வந்து பாக்குறப்ப பனியனை போட்டுக்கிட்டு பாந்தமா பேசிக்கிறா. இப்ப இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து காட்டுறப்ப கோட்டை போட்டுக்கிட்டு கோவமா பேசுறா. ஒண்ணுமே புரியலையே. நமிதா, என்ன சார் நீங்க தமாஷா பண்றீங்க? இப்பதான் கோட் சூட்டோட வந்து என்ன திட்டிட்டு போனீங்க. ஷாக் ஆகி உட்கார்ந்திருக்கேன். அதுக்குள்ள Dress மாத்திட்டு வந்து ஐஸ்கிரீம் கொடுக்கறீங்க. அவன் மறுபடியும் வந்திருக்கான். எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு. நமிதா, அது வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ஒரே வேலை 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 வேலைன்னு டென்ஷன் ஆயிடுச்சா, அதனால எப்படி டென்ஷன் ரிலீவ் பண்றதுன்னு உன்கிட்ட விளையாடுறதுக்காக அப்படி பண்ணு. ஆமா, நிஜமா? நிஜமா. இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடு. சாப்பிடு. நமிதா, ஒரு விஷயம் சொல்லணுமா? சொல்லுங்க. இல்ல, ஒண்ணுக்கு போகணும். போயிட்டு வந்துட்டுமா? அது எல்என்டியோட டைப் வச்சுக்கலாம். அந்த டர்ம்ஸ் லாஸ்ட் டைம்ல 5 minutesல Dress change பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ 2 minutesல Dress change பண்ணிட்டு வந்துட்டீங்க. So cute. ஏய், த பார், நீ ஏதோ ஒரு திட்டத்தோட தான் சுத்திட்டு இருக்க. அந்த மாதிரி ஆள் நான் இல்ல. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு அழகான மனைவி இருக்கா. புரிஞ்சுதா? அறிவில்ல. அப்ப நடந்ததுதானே இப்ப நடந்திருக்கு. திரும்ப திரும்ப அதே கொண்டு காட்டுறேன். என் மேல உயிரே வச்சிருக்காரு. அப்பேற்பட்ட எங்களை பிரிக்க பாக்குறியா? இத பார், இன்னொரு தடவை அவரை பத்தி தப்பா சொன்ன பேசுன இந்த நாக்கு கடிச்சிருவேன். என்னங்க, தூக்கம் வரலையா? நீ பசப்படு தூங்கு. என்னாச்சு? இன்னைக்கு உடம்புக்குள்ள ஏதோ ஜிவ்வனு புகுந்து எந்திரிச்சு நடக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த மாதிரி நேரத்துல மனசு அலபாய விடக்கூடாது, தொழில கவனம் செலுத்தணும்னு அம்பானி ஒரு புக்ல சொல்லியிருக்காரு. பொம்மை கூட இன்னைக்கு ஒரு மார்க்கமா தான் இருக்கு. ஐயோ, இன்னைக்கு எதை பார்த்தாலும் சூடு கிளம்புது. என்னங்க இது, இப்படி திடீர்னு இறங்கி வந்துட்டீங்க? அது கட்டின பொண்டாட்டிக்கு சம அந்தஸ்து கொடுக்கணும்னு கட்டில இருந்து இறங்கி தவண்டு வந்துச்சு. ஐயோ, உங்களுக்கு எனக்கு என்ன ஆச்சு? நான் வேணா மேல படுத்துக்கிறேன், நீங்க கீழே படுங்க. அது தப்பாயிடும். இல்ல இல்ல, அதான் கரெக்ட். ஐயோ சாவித்ரி, விடுங்க வா ப்ளீஸ், விடுங்க. சாவித்ரி, வா
ப்ளீஸ் விட்டுருங்க. விடுங்க.